பார்த்தா அவன் இங்கே தான் இருப்பான் போல இருக்கு. ஏய் ஏபிசிடி ஒப்பன் தாடி நீட்டு அவன் இந்த 4 எழுத்தை தான் அடிக்கடி உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கானா? ஆனால் எங்க உங்க வாத்தியாரு? யூரின்கா? யூரின்னா என்ன? அது கூட தெரியாது அவனுக்கு. அசிங்கப்பட்டுருவோம் போல இருக்கு. பாருங்க கண்ணுங்களா, இந்த ஏபிசிடின்னு 1 வருஷமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பானே. இந்த ஏபிசிடியை தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லி தட்டுமா? இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். ஏன்னா ஆனா பீனா அவன்னா சீனா ஈனா டீனா ஈயன்னா. தப்பு தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. எனக்கு ஒரு டவுட். என்னல? உனக்கு ஒரு டவுட்டா? ஆமா. என்ன? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு மாடசாமி. உங்க தாத்தா பேர் என்ன? தாத்தா பேரு கருப்பசாமி. உங்க பாட்டனார் பேர் என்ன? எதுக்கு தவசம் பண்ண போறியா? கேள்வி கேட்குற ஆளை பாரு. அது கூட உங்களுக்கு தெரியலையா? சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்கு. என்னது? கப்பல் பஞ்சர் ஆச்சுன்னா எங்க ஓட்டுவீங்க? கப்பலு பஞ்சர் ஆச்சுன்னா? பஞ்சர் ஆயிட்டா எங்க ஓட்டுவாப்ல? இப்படி யோசிச்சுன்னா நீ உருப்பட மாட்டேன். ஆளு சிறுசா இருந்தாலும் கேள்வி பருத்த கேள்வியை கேட்கானே. இதெல்லாம் நம்ம ரகு சொல்லி கொடுத்துருப்பான். இல்ல ரகு, வாராசா வா. ஏன்டா நிக்கிறேன்? உட்கார்றா. மாமா, ஸ்கூல் பசங்களை ஏமா தொல்லை பண்ணிட்டே இருக்க? இது ஒரு ஸ்கூலு, இந்த பசங்களை நாங்க தொல்லை பண்ணிட்டோம். கண்ணா, நீ சொல்லி கொடுக்குற ஓட்ட இங்கிலீஷ் பூரா இந்த பிள்ளைய படிச்சு மாடு மேய்க்க கூட லாய்க்கலாமா ஆக போகுது. இங்க பாரு, நீ கத்து கொடுக்குற இங்கிலீஷ் உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு. அழகான பொண்ணா? பருவாய்ப்பை உள்ள அழகான பொண்ணு வந்திருக்குன்னா மாமனை மல்லாக்க தள்ளி விட்டால ஓடுறா. இன்னைக்கு சாய வெளுக்க போதில்ல, நானும் வந்து பார்க்கத்தானே போறேன். இந்த வாரம் ஒரு நிமிடம் உன் ஆர்வம் எனக்கு புரியுதுல. அந்த செவத்து பிள்ளைய பார்த்த உடனே உன் வாழை சுருட்டிட்டு சத்தம் கட்டாம இருக்கணும். ஏதாவது சேட்டை கிட்ட பண்ணி மாமன் பேரை கெடுத்து விட. உன் பேர் நான் கெடுக்கிறேன்னா நீ என் பேர் கெடுக்காம இருந்தா போதும். வா. உனக்கு தேவையா? எங்க இந்த பயல்களை காணோம். என்னப்பா, என்ன கூட்டம் வச்சிங்களாப்பா? ஆமாப்பா, வந்துட்டியா? அம்மாஜி, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Slow, speaking fast, not the roast, I can gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you are behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains. ஊர்லயே 4 எடுத்து படிச்சவன் நீ தான். ஆமா மாமா மாமா. அந்த புள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு விவரமா பேசி எந்த ஊரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லு. உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபம் இல்லைன்னா நான் வேண்டுமானால் விசாரிக்கட்டுமா? What is your name? My name is Karishma. My name is மாமா. மாமா சும்மா இரு மாமா, நீ வேற. அப்பா, இந்த புள்ள பேரு கரிஷ்மாவா. What is your father name? Gulsari. மாமா, நம்ம ஊர்ல சுப்பிரமணிய ஆசாரி கந்தாசாரின்னு பேர் வைப்போம்ல, அதே மாதிரி அங்க குல்சாரி புல் இருக்கு. What is your native placing? Mumbai. மாமா, மும்பை எங்க மாமா இருக்கு? இல்ல நம்ம சபரிமலைக்கு கீழ இருக்குல்ல, அங்கதான். மாமா, அது பம்பை மாமா. நீ வேற எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. What is your problem? இனிமே உனக்கு தான ப்ராப்ளம். தெரிஞ்ச 4 இங்கிலீஷ் வார்த்தையும் காலில. ஓய் மூடிட்டு. सोल मी। हे भगवान, मेरी मदद कीजिए। ये जो टूटी फूटी इंग्लिश बोल रहे हैं वो तो मैं समझ पा रही हूँ, पर मैं जो कह रही हूँ वो प्लीज इन्हें समझा दीजिए। भगवान प्लीज। I'm coming from Mumbai. Mumbai. With my friends and lecturers, but I don't know, somehow I miss them. Can you please help me find them? I'll give you my residential address. Please send this message to them.
ஒன்று பாம்பே, 2 ஃப்ரெண்ட்ஸு, 3 டூரிஸ்ட், 4 ஃபாரஸ்ட். ஓகே ஓகே. அதாவதுப்பா இது பாம்பேக்கார புள்ளப்பா. இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம காட்டு பகுதிக்கு சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல வழி தவறிடுச்சு. என்னை எப்படியாவது கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட சேர்த்துடுங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. அப்படியாப்பா? அப்போ ஒண்ணு செய்யலாம். இந்த புள்ளைய அப்படியே கூட்டிட்டு போய் காட்டுல விட்டு வந்துருமா? டேய் சும்மா இரு. என்ன பேச்சு பேசுற? புள்ள வயசு புள்ள வழி தவறி வந்துருச்சு. ராத்திரி பொழுதாக போகுது. சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம வீட்லயே தங்கட்டும். இது நல்லா இருக்கு. காலையில கூட்டிட்டு போய் பெருமாள் மலை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். ஐயோ ஐயோ மாமா, தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? என்ன அவனுவ நம்ம காட்டுக்கு விரவு பறக்க போற கிளவி கிடைச்சா கூட தூக்கிட்டு போய் கெடுத்து விடுவானுவ. இந்த புள்ளைய பாருங்க, மொழு மொழுன்னு மைதா மாவு மாதிரி இருக்கு. இந்த மைதாவை கொண்டு அங்க ஒப்படைச்சா கொத்து போட்டால போட்டு விடுவானுவ. அப்ப நீ சொல்றது சரிதான். நாளைக்கு வியாழக்கிழமை பெருமாள் மலைக்கு மும்பை ரயில் வர்ற நாள் தான். ஆமா, நம்ம குதிரை வண்டியில தம்பியையும் இந்த பிள்ளையையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு நீ வண்டி எடுத்துட்டு வந்துரு. சரி. தம்பி இந்த பிள்ளைய மும்பைல இறக்கி விட்டுட்டு அடுத்த வண்டியிலே திரும்பி வந்துடட்டும். இவன் கூட அனுப்புறதுதான் பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல படிச்சிருக்கலாமே. என்ன மாமா? இல்ல ஒண்ணு இல்ல மாமா. சுத்திக்கிட்டே கைரேக பாக்கா. என்னாச்சு மாப்பிள்ளைக்கு? கிறுக்கு இருக்கு பிடிச்சிட்டா? தன்னால ஜன்னல் பக்கம் நின்று சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த வாரம்ல வரேன். ஏல மாப்பிள்ள, என்ன இப்படி தனியா நின்று சுத்திக்கிட்டு இருக்க? வாழங்க வாழங்க. மாமா நெல்லு. நான் யாரு? ரொம்ப நேரம் சுத்தினதுல மூளை குழம்பிட்டோ? ஏல நீ என் அக்கா மோவன், நான் உனக்கு மாமா. மாமா தானே? அப்ப நான் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? கூட பிறந்த அக்காவும் கூட இப்படி தோணலையடா. அடா மாப்பிள்ள, உனக்கு என் மேல இவ்வளவு பாசமாடா? எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கும் உனக்கு கல்யாணம் ஆகி இதெல்லாம் நடக்கிற கதையாடா? அதெல்லாம் இங்க ஒண்ணும் நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு அதோ தூங்கிட்டு இருக்காளே, அவதான் உன் பொண்ணு. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன்னா ஊர் நம்புமால அவ கலர் என்ன ஏன் கலர் என்ன? அறிவு கெட்டவன. இல்ல உனக்கு வேணா அவளை பார்த்த உடனே காதல் அப்படியே பொத்துக்கிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு ஒன்ன பார்த்த உடனே காதல் அப்படியே வரணும். அதுக்கு என்ன வழி உண்டு யோசிக்கல? வெங்காயம். அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ மாமாவா மட்டும் இரு. வேற இல்ல சொந்த மாமா இருக்க சொல்றியா? வேற எந்த மாமா இருக்க சொல்ற? எந்த மாமா இருந்து தொலை. இது எனக்கு தேவையா? இந்த குதிரை இருந்தா தானே வண்டியை கட்டிட்டு போய் அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த புள்ளைய இறக்கி விட சொல்லுவாரு. இந்த குதிரையை கைட்டு லீவ் விட்டோம்னா இந்த புள்ள இங்க தானே இருக்கும். அப்ப நம்ம லவ்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா? சபாஸ்டா இருக்கு. என்னமா பிளான் பண்றடா? இனிமேட்டு இந்த பிளானை ஒன்னும் செய்ய முடியாது எவனாலையும். வண்டியில குதிரையை போட்டுச்சுன்னா பூட்டாம என்னடா பண்ற? பூட்டு சாவி தொலைஞ்சு போச்சு. ராகு அவுக்க போயிருக்கா மாமா. எதுக்கு எடுத்தாலும் அவசரம். ட்ரெயினுக்கு நேரம் வச்சு இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஏ ரகு, குதிரையை பிடிச்சிட்டு வா. என்னங்கப்பா? குதிரை எங்கடா? பா அந்த குதிரையை கட்டி வைக்காம எங்கேயோ ஓடி போயிடுச்சுப்பா. அவர் வீட்டுல சும்மா தண்டமா தானே உட்காந்துருக்காரு. அவரை தேடி பிடிச்சிட்டு வர சொல்லுப்பா. இப்பதான்டா புது கயிறு வாங்கி கொடுத்தேன். இவன் அவுத்து விட்ட குதிரைக்கு புது கயிறு பழையன்னு தெரியா போது எந்த கழுத நம்ம சொல்றத கேக்குது. டேய், போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்ட்ட. ஊரா விட்டு பிள்ளைய வீட்டுல கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? இன்னைக்கு விட்டா ரயில் வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். காலகாலத்துல போய் சேர்க்கணும்டா. ஏன் வா தேடுவோம்.
என்னடா குதிரையை எவனுங்க பிடிச்சிட்டு வரானுங்க? முட்டா பசங்களா, நீங்க என்ன குதிரை பிடிச்சு போனீங்க? அப்பா நாங்களாம் அவனை அவுத்துட்டு போலப்பா, எந்த கலவணி பேர்ல அவுத்து விட்டுருக்கான். காட்டு பக்கம் தெரிஞ்சிட்டு இருந்தது, அதான் பிடிச்சாந்தான். நல்ல நேரத்துல குதிரையை கொண்டு வந்தீங்க. டேய், குதிரையை கொண்டு போய் வண்டியில போட்டு. காமாச்சி, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. என்னடா வந்த வேலை முடிஞ்சதுல? கிளம்புங்க கிளம்புங்க, நான் மீதியை பாத்துக்கிறேன். மாமா குதிரையை போட்டு மாசம் மாசம் நிக்காத போ. நீ வேற ஏதாவது புதுசா பிளான் பண்ணு மாப்ள. நல்லபடியா போயிட்டு வாமா. பார்த்து பத்திரமா போ. சரி, நீ போய் ஏறிக்கோ. ரூபா கண்ணால என்ன கொல்லாத கியா கியா சொல்லால வெட்டாத வெட்டா ரூபா கண்ணால என்ன கொல்லாத கியா கியா சொல்லால. ஏய் பாத்து பாத்து. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அவு 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 அக்கு. இல்ல என்ன வண்டி நிக்கு. ஐயோ ஒண்ணுக்கு வருது மாமா. ஒண்ணுக்கு வர நேரமால இது? ட்ரெயின் வர நேரமாச்சுல. இன்னும் டைம் இருக்கு மாமா, போய் பிடிச்சிடலாம். இது நீ ஒண்ணுக்கு இருக்கிறதையா? சீக்கிரம் வாழ மாமோய், அந்த புள்ள என் பக்கம் திரும்ப பாத்துக்க. பாலா ஒரு பெரிய மன்மத குஞ்சு. ஏம்மா हाँ அந்த தெரியுது பாத்தியா, அந்த பெரிய மலைய டீ செலவுக்காக ஒரு டீச்சருக்கு அந்த மலையை கொடுத்துட்டோம். ओ இந்த தெரியுது பாத்தியா, இந்த மலைய எங்க பெரியப்பா காலமுக்கன கமலாவுக்கு கொடுத்தாரு. ग्रेट. இதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய மலை இருக்குதுமா, அந்த மலையை எங்க அம்மா எங்க அப்பா கொடுத்தாங்க. எங்க அப்பா குழந்தையா கொடுத்துட்டாரு. என்னது நான் எதை பேசினாலும் வாங்க, நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா? புரிஞ்ச மாதிரியே கியா முய்யாண்டடக்க. अंडरस्टूड. நான் என்ன பேசுறேன்னு திருப்பி ஏண்ட கேட்டா எனக்கே தெரியாது. நீ தெரிஞ்ச மாதிரியே நடிச்சிட்டு இருக்க. ஆனா ரகு ரகு रघु. நல்ல பையன்மா. ओ ஆனா பேட் பாய், ரொம்ப கவனமா இருக்கணும். हाँ क्या? இவன் என்ன சொல்றா நமக்கு புரியலையே. எதை அடக்கினாலும் இது அடக்கமில்ல மாமா. என்ன மாப்பிள்ள மடையை தொடர்ந்துச்சா? போயிட்டேன். இந்த வருஷம் இந்த ஏரியா நல்லா விளைஞ்ச மாதிரி தான். உசாரா உட்காந்துக்கடா. ஏய் 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 பச்சை தண்ணி பத்தி பாட்டு அப்புறம் பாடுல வேகமா ஓட்டல, ட்ரெயின் வர போகுது. அதுக்கு மேல ना लग गया. நான் தப்பிச்சேன். நல்ல வேலை மாமா, குதிரைக்கு ஒண்ணும் ஆகல. குதிரைக்கு ஒண்ணு ஆகலையா? இங்க ஒருத்த கால் உடைஞ்சு கிடக்குறா, என்ன கண்டுக்கலையா நீ? ஆமா, உனக்கு ஒண்ணு ஆகல? நான் தான் உசாரா ஜம்ப் பண்ணிட்டேனே மாமா. ஐயோ, நானும் ஜம்பு தாரடா பண்ணுனேன். ஏன் மாமா இப்படி பப்பர் பேன் கிடக்குற? உன் ஜம்பு பாஸ் ஆயிடுச்சு, என் ஜம்பு பெயில் ஆயிடுச்சு. ஆமா, அந்த பம்பாய் கறி எங்கள. ஆமா, உங்ககிட்ட பேசிட்டு அந்த பொண்ணை மறந்துட்டேன். जल्दी அட தள்ளுவ வாங்கிட்டேன். ஐயோ யா, ஐயோ ரொம்ப அடிபட்டிருக்கேன். அப்ப மாமா வீட்டுக்கு போயிடலாம். ஏன் இந்த கியா பிள்ளைக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வெள்ளையாண்டியான பிள்ளை பாவம், அடிபட்டா வலிக்க தானே செய்யும். சீக்கிரமா ஏதாச்சும் மருந்து போட்டு எடு, அந்த பச்சளைய வலிக்காம போட்டு விட்டுருவோம். ஏமா சீக்கிரம் எடுத்து கொடு, பார்த்து மெதுவா போடுங்க. கொஞ்சம் நீ பொறுத்துக்கம்மா, மருந்து போட்டா சரியா போகும். கொஞ்ச நேரத்துல சரியா. நாளைக்கு பெத்தவங்க வந்து கேட்டா என்னடா பதில் சொல்றது? முட்டாப்பேன். யோ மாமா, வண்டி ஓட்டுறது உம்ம பையன்யா. கீச்சு கீச்சு கியா கியா தாம்பாலன்னு சொல்லி அப்படியே பழது கொண்டு ஓட்டி விட்டா. எனக்கு முட்டு போச்சு, அந்த பிள்ளைக்கு காலு போச்சு. வண்டி ஓட்டவன் குத்துக்கள் மாதிரி நிக்க, அவன ஒண்ணு சொல்லாதீங்க. ஏக்கா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாக்கும்? ஆமா, உங்களுக்கு என் தம்பி வயலைன்னு தூக்கமே வராது. ஏன் நம்ம பிள்ளை மேல மட்டும் ஒரு தப்பு இல்லையாக்கும்? இல்லே, நீயாவது வாய் முடிச்சுமா உட்கார்றா. ஏன் வீணா சத்தம் முடிட்டு இருக்கீங்க? ஊம காயம், ரத்த கட்டுதான். 2 நாள்ல சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. 2 நாள்ல கட்ட பிரிச்சிடலாம். ஏன் 100 ரூபா கொடுத்து சண்டை போட்டா வந்து வேடிக்கை பாப்பியா? வந்தாமா கெட்ட போட்டமா கிளம்புற அவளைய பாருமியா. அந்த இந்திக்காரி வந்தாலும் இவன் போக்கே சரியில்லை. எனக்கு என்னன்னு பாத்துருவோம்டா. பூசாரி, இந்திக்கார பொண்ணுக்கு உடம்பு சரியாரும்ல? சரியா போயிருப்பா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லனா நீ வந்து வைத்தியம் பண்ண முடியாகும். மண்டை ஆளையும் பாரு. அப்பா, என்னப்பா? இந்த பொண்ணுக்கு சரியாகணும்னு ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கப்பா. சரிப்பா. ஏப்பா, நீங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, மொக்கச்சாமி மட்டும் பேசாம நிக்கிறான். அவன் எங்கேயோ போயிட்டாமா. இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியானங்கிறதுக்காக வாயில வேலைய குத்திட்டு வந்திருக்கான். ஏல வேலை குத்திருக்கா? ஆட பாவி போய் உள்ளியா. போன மாசம் வாந்தி விதி எடுத்து 3 நாள் மூஞ்சி உப்புற கிடந்தல. ஒருத்த நாள் கோயிலுக்கு போய் ஒரு குண்டுசியா குத்தினால.
இந்த வெள்ளத்தோல்காரிக்கு அடிபட்ட உடனே இவனை பத்தியா வேலை நெத்தில ஆணி வச்சு அடிச்சு வச்சிருக்கான். இவன் வாயில பஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். இல்ல நீ வேலை எங்க உண்டுச்சா சேட்டுகளே வச்சிருக்கா? அதான் அவன் மாலையை போட்டிருக்கான்ல. இல்ல இவனை பார்க்க ஒரு குரூப்பா வந்திருக்கல, இன்னைக்காவது என்னைய பார்க்க வந்திருக்கீங்களா? இந்த கன்றாவே தான் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம்ல. இல்ல நீ என்ன சொல்ற? நீங்க எப்பமா ஊருக்கு போவீங்க? இல்ல நான் எதுக்குள்ள ஊர் போனோம்? ரகு பிறந்த அன்னைக்கு வந்தீங்க. 20 வருஷமா இங்கே உட்காந்து வெட்டி சோறு தின்னுட்டு இருக்கீங்க. எப்ப ஊருக்கு போறேன்னு சொல்லுங்க. ஊருக்கே கடை வெட்டி பொங்க வச்சு உங்களை வழி அனுப்பி வச்சிருவோம். கடை வெட்டி சோறு போடுறானுங்களா? இந்த 4 எருமைகளையும் பிரிச்சாதான் நம்ம 4 வேளை சாப்பிட முடியும். ஏன்னா முதல்ல அவனை வெளியே போச்சிரு. நாங்க போக மாட்டோம். விடுறா கோடங்கி. ஐயா தபால்காரரை வர சொல்லணுமேப்பா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான், தபால்காரர் வர்ற நாள் தான். வந்தா உங்களை பார்க்க சொல்றேன். சரியப்பா சரியப்பா. காமாட்சி இந்த பிள்ளைய பாத்துக்க. நான் டவுன்ல போய் துணி எடுத்துட்டு வரேன் இந்த பிள்ளைக்கு. சரிங்க. வரட்டுமா? மாமா அப்படியே எனக்கு 2 டவுசர் எடுத்துட்டு வாங்க மாமா. என்ன மாப்ள, உனக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? எனக்கு நடிக்க தெரியும். தோ நீ குடியும் போட்ட அச்சா, நீ பாத்தியா? இதை மட்டும் உங்க அப்பன்ட்ட காமிச்சுனா ஏன் உன் அச்சு கலண்டுரும். இந்த புள்ள புது சொத்து. உன் விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம், எங்க விஷயத்துல நீ தலையிடாது. வரட்டா? இவனுங்க 3 பேரும் எப்படியாவது நம்ம வீட்டு பக்கம் வராம கழட்டி விடணுமே. என்ன பண்ணலாம்?